ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெக்ஸ்ட் டாக்குமெண்ட். அதாவது நீங்கள் என்னெல்லாம் கண்டென்ட் நீங்கள் டைப் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஷார்ட்கட்ஸ் கீ தேவைப்படும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம ஜென்ரல் ஷார்ட்கட் கீஸ் நம்ம கட், காப்பி, பேஸ்ட், சேவ்லாம் பார்த்துருப்போம். அது போக நீங்கள் டைப் பண்ணும்போது என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் வேணும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கீங்க, சடனாக அங்கே நடுவில் இருக்க வேர்ட் மட்டும் போல்டில் வேணும், இட்டாலிக்ஸில் வேணும் அப்படின்னா எப்படிலாம் நம்ம மாற்றலான்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? Ctrl+B ஃபார் போல்டு. அதே மாதிரி நீங்கள் எப்படி நம்ம பார்த்தோமோ சிக்கு காப்பி வர மாதிரி, அதாவது காப்பிக்கு சி வர மாதிரி, இங்கே Ctrl+Bக்கு போல்டு. இங்கே போல்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் பி இருக்குங்களா, அப்போ Ctrl+Bனா போல்டு ஆகிடும். நெக்ஸ்ட் இட்டாலிக்ஸ். இட்டாலிக்ங்கிறது கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களோட எல்லா டெக்ஸ்ட்டுமே கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக மாறும். அப்போ I stands for italics. தென் அண்டர்லைன். U stands for underline. உங்களுக்கு ஃபஸ்ட் லெட்டர் தான், எல்லா ஃபஸ்ட் லெட்டரும் உங்களுக்கு ஷார்ட்கட் கீயாகவே வந்துடும். நெக்ஸ்ட் Ctrl+E ஃபார் சென்டர். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சி நமக்கு என்ன தெரியும், சினா காப்பி, அப்போ சி முடிஞ்சுது. தென் இ பாருங்கள், இ என்னது, Ctrl+E ஃபார் சென்டர் அலைன். தென் Ctrl+L ஃபார் லெஃப்ட் அலைன். நீங்கள் எழுதுகிற கண்டென்ட் எல்லாமே லெஃப்ட் சைடில் அலைன் ஆகிடும். தென் Ctrl+R ஃபார் ரைட் அலைன். Ctrl+J ஃபார் ஜஸ்டிஃபை. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டர் அலைனுக்கும் ஜஸ்டிஃபைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு சில பேருக்கு தெரியாது. நான் இப்போ சொல்கிறேன் அது என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லிவிட்டு. சென்டர் அலைன் அப்படின்போது உங்களுக்கு எல்லா கண்டென்ட்டும் சென்டரில் வந்துடும். அதே ஜஸ்டிஃபைன்னு சொல்லும்போது உங்களுக்கு டாப் லெஃப்ட் டு ரைட் உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே கவர் ஆகிடும், உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சென்டருக்கும் ஜஸ்டிஃபைக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+K ஃபார் ஹைப்பர் லிங்க். என்னடா ஹெச் வரல, ஒய் வரல, நீங்கள் பார்க்க வேண்டாம். ஹெச், ஒய், பி, இ, ஆர், எல், ஐ, என் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கே மட்டும் தான் நமக்கு பேலன்ஸே இருக்கும். ஸோ கே எடுத்துக்கலாம். Ctrl+K ஃபார் ஹைப்பர் லிங்க். அதாவது உங்கள் ஃபைலில் ஏதாவது லிங்க் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணிங்கன்னா அது அடுத்த பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரி. தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+F ஃபார் ஃபைண்ட். மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஏதாவது ஒரு வேர்ட் நம்ம சர்ச் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸ்க்ரோல் பண்ணாமல் Ctrl+F கொடுத்துட்டு அந்த ஃபைன்கிற பாக்ஸில் நீங்கள் சர்ச் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வேர்டு வந்துடும். தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+H. ஹெச் எதுக்குன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். அதாவது ஒரு வேர்டு இருக்குது, எனக்கு அந்த வேர்டு வேண்டாம், வேறு வேர்டு வேணும்னு சொல்லி உங்களுக்கு அங்கேயே பாக்ஸ் வந்துடும். ஸோ Ctrl+H கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். ஃபைண்டில் வந்து எனக்கு இந்த வார்த்தை வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட்டுங்கிற வேர்டை நம்ம எடுத்துகிட்டு டாக்குங்கிற வேர்ட் போடணும். அப்போது ஃபைண்டுங்கிற இடத்துல டெக்ஸ்ட்டுன்னு போட்டுட்டு தென் ரீப்ளேஸுங்கிற இடத்துல டாக் போட்டிங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டுமே உங்களுக்கு டாக்காக மாறிடும். அதுதான் ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+ரைட் ஆரோ கீ. நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கர்சர் உங்களோட வேர்டுக்கு நெக்ஸ்ட்டாக போயிடும். அதாவது நீங்கள் டைப் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, ஒரு லைன் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும், அதுதான் கர்சர்னு இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வேர்டுங்கும்போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி டெக்ஸ்ட்டுங்கிற வேர்டு நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க, இப்போ மூவ் பண்ணுறீங்க, இப்போ ஏதோ நடுவில் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா லாஸ்ட் வேர்டுக்கு இங்கே போய் நின்றுக்கிறோம். சரிங்களா? தென் Ctrl+லெஃப்ட் ஆரோ, அதாவது ப்ரீவியஸ் வேர்டு இங்கே இருக்க வேர்டில் நிற்குது, இப்போ வேர்டில் நிற்குது, நீங்கள் Ctrl+லெஃப்ட் ஆரோ கொடுத்தீங்க அப்படின்னா முன்னாடி போயிடும். அப்புறம் இங்கிட்ட முன்னாடி போகும். ஒவ்வொரு டைமும் கிளிக் பண்ண ப்ரீவியஸ் வேர்டுக்கு போயிட்டே இருக்கும். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+ஹோம். Ctrl+ஹோம் கொடுத்தீங்கன்னா உங்களோட கர்சர் பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட், ஸ்டார்டிங் எங்கே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அங்கே ஸ்டார்டிங்கில் போய் நின்றோம். சரிங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் Ctrl+எண்ட், எண்ட் ஆஃப் த டாக்குமெண்ட். உங்கள் கர்சர் கடைசி லைனில் கடைசி பாயிண்டில் வந்து நின்றோம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட்டுங்கிறது
இதில் நான் ஃபஸ்ட்டாக இங்கே ஜென்ரல்னு வந்திருக்கு. அப்போ இங்கே வந்து எனக்கு நின்றோம். இப்போது கண்ட்ரோல் + எண்டு கொடுத்தேன்னா கடைசி என்ன இருக்குது, இங்கே டாட் கொடுத்து இங்கே இருக்குது. அப்போ எண்டில் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் ஹோமுக்கும் எண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருக்கோன்னா, டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டில் என்னென்ன ஷார்ட்கட் கீஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.